ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாரி காய்ஸ், நேற்று என்னால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி நம்ம வந்து கிளிமன் ஜம்ப் தான் விளாண்டுருந்தோம். நேற்று அன்றைக்கே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு கிளிமன் ஜம்ப் போடுங்க ப்ரோன்னு. அதனால் அது வேறு ப்ரோ, அந்த ஐடி எங்கே ப்ரோன்னு கேட்பீங்க. அந்த ஐடியில் ஏற்கனவே நான் விளாண்டு ரொம்ப ப்ரோ பிளேயராக இருந்துட்டேன். அதனால் வந்து அந்த ஐடியில் இப்போதைக்கு என்னால் ப்ளே பண்ண முடியாது. இந்த ஐடியில் நான் அதுவரை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை வந்து காசு சேர்த்து நம்ம வந்து முட்டை வாங்கி அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கணும், விங்ஸ்லாம். நம்ம இப்போ ஸ்பின் வந்துருக்கு, அதை மட்டும் ஸ்பின் பண்ணிடுவோம். என்ன கிடைக்க போதோ தெரியல. இது என்னது சீக்ரெட் லக்கி போர்ஷனு சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு 30 ரூபா சேர்ந்ததுக்கப்புறம் குதிச்சிருவோம். ஒரு 30 ரூபா சேரட்டும், அப்புறம் டப்புன்னு குதிச்சிரும். ஜம்ப்புன்னு அதுவே சொல்லுது, ஆனால் நம்ம ஜம்ப் பண்ண வேணாம். 50 ரூபா கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே. அதுக்கப்புறம் இப்போ குதிச்சுட்டு இப்போ போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதை ஸ்பின் பண்ணுவோம். பெட்டு ஸ்பின் பண்ணால் ஃபஸ்ட்டு ரெக்கை வாங்கிடுவோம். அப்போ தான் நம்ம வந்து டக்குன்னு ஸ்பீடாக போய் இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும். ஒரு ரெக்கை வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் உள்ள ரெக்கை வாங்க முடியுமா, வாங்க முடியாதா, எவ்வளோ போட்டிருக்குன்னு தெரியல. வாங்கிட்டேன். அடுத்து உள்ளதுக்கு தான் காசு இல்லை. இப்போ நம்ம வந்து 40 ரூபா இருக்குது, 40 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அந்த எக்கு வந்து 40 ரூபான்னு நினைக்கிறேன். இருந்தால் இருப்பாங்க. ஒரு ஹேட்ச் பண்ணிடுவோம். ஒரு எக்கை நல்லதாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஏறினா கொஞ்சம் டக்குன்னு காசும் சேரும், நம்ம கொஞ்சம் ஸ்பீடாகவும் போவோம். டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். போன வாட்டி இருந்ததுக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் பாருங்கள். இப்போ அதே மாதிரி காசும் நல்லா சேரும். இதே இருக்கிறதுலே காமன் ஃப்ரெண்ட்ஸ், அதில் அது போய் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு 100 சேர்த்துட்டு 100 தான் நம்ம இது 100 சேர்த்துட்டு குதிச்சிருவோம். இவருங்க காக்காலாம் இருக்குது. மேலே போக போக இது நட்சத்திரம்லாம் 3லாம் பக்கத்தில் வருது. நட்சத்திரம்லாம் எப்படி தெரியுது பாருங்க. எப்படி ஸ்பீடாக போகிறாங்க. அவ்வளோதான். பூஸ்ட் ஈவெண்ட்டா இன்னும் புதுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது புதுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னது இது பூஸ்ட் ஈவெண்ட்னா எனக்கு என்னன்னு தெரியாது. இன்னொன்று அந்த ப்ரௌன் கலர் தான் கிடைக்கும் பாருங்க. ஏன்னா அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு வச்சுருவாங்க. மறுபடியும் அந்த ப்ரௌன் கலர் தான். சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. நம்ம 3 சேர்த்தா கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ அடுத்து ஹேட்ச் பண்ணுவோம். என்ன கிடைக்குது, ப்ளூ கலர் கிடைக்கிது. அடுத்து கரெக்டாக கண்டுபிடிச்சுனா, ஏன்னா வந்து அது கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்கே வந்துடும். பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த ப்ரௌன் கலரில் வந்துருச்சா பின்னாடி, நம்ம பின்னாடி. அப்படின்னா ப்ரௌன் கலர் தான் கிடைக்க போதுன்னு இருக்கும். கிடைச்சிருச்சா? இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிடுவேன் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து டக்குட்டு ஏறுவோம். அது மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து 100 ஈஸியாக செத்துடுறோம். இப்போ நம்ம வந்து 500க்கு குறிக்கோள் வைப்போம். 500ல் குதிக்கிறதுக்கு. செகண்ட் எக் வந்து 2Kன்னு நினைக்கிறேன். 2K. இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எங்கே ப்ரோன்னு கேட்பீங்க. அவன் வந்து இப்போ வந்து வேலையை போயிட்டார், ஆஃபீஸ் வேலை. அவர் வந்து இப்போ தான் காலையை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்காரு. அதனால் இப்போ அவர் வரமாட்டார். அதனால் நான் மட்டும் இன்னைக்கு ப்ளே பண்ண வந்திருக்கேன். இன்னொரு நாளைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரையும் சேர்த்து கூப்பிடுவோம். ஓ காய்ஸ், நம்ம 1000 சேர்த்துருவோம். நம்ம 500 ரூபா ஈஸியாக சேர்த்தாச்சு. நம்ம 1000 சேர்த்துட்டு குதிச்சுருவோம் காய்ஸ். அதே மாதிரி நம்ம நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான ஆளில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி அடுத்து என்ன கேம் ப்ளே போடலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் மட்டும் நம்மள்கிட்ட கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் என்னென்ன வீடியோ போடணும்னு. அதனால் அவருக்காண்டி தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் என்னால் போட முடியும். சாரி கைஸ், நினச்சிக்கோங்க.
ஏன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட்டால் அதெல்லாம் சரி வராது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அவ்வளோதான். 1K தொட்டோம். இப்போ நம்ம கீழே குளிச்சிருவோம். 2K கிடைக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொன்னேன்னா நம்மளுக்கு மணி பூஸ்ட் வேறு இருக்கா, அதனால் 2K கிடச்சிருச்சு. இப்போ நான் இதில் ஸ்பின் பண்ண போகிறேன். இதில் என்ன கிடைக்கும்னு மட்டும் தெரியல. காய்ஸ் இது 40x தானே? ஆமாம் காய்ஸ், 40x. நம்ம டக்குன்னு ஐயோ காசு சேர்த்துட்டு நம்ம இந்நேரம் வாங்கியிருக்கலாம் விங்ஸ்லாம். தெரியாமல் இதே ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெட்டையே வாங்குவோம் பை சக்ஸஸா. இது எவ்வளோ காசுனே காமிக்க முடியுது. ஸ்பீடு வந்து மறைச்சிருது காய்ஸ். என்னமோ ஸ்பீடுன்னு என்னமோ காமிச்சு மறைச்சிருது பாருங்க. ஒன்றுங்க தெரியல காசு எவ்வளோன்னு. காய்ஸ் வந்து இப்போ வந்து அடுத்து காசு சேர்ப்போம். இங்கே பாருங்க நம்ம ஏஞ்சல் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து நார்மலாக ஏஞ்சலில் கெட்டவன் நினைக்கிறேன். ஏன்னா மண்டை மேலே கொம்பு தான் இருக்குது பாருங்கள். முடி மறைச்சிருச்சு உள்ளாக்க இருக்கும். ஏன்னா இந்த கேமில் வந்து ஏஞ்சலு அப்புறம் அது பேர் என்னமோ சொன்னாங்களே, ஏஞ்சலு ஹெல்லுக்கு உள்ளவங்க எல்லாம் நம்ம சொல்லுவாங்க சாத்தான்கள். காய்ஸ் 2Kக்கு மேலே போகுது காய்ஸ். சும்மா பிச்சுக்கிட்டு போகுது காசு. அதே மாதிரி நான் கொஞ்ச நாள் தான் இந்த கேம் சைடு வரல, அதுக்குள்ளே நிறைய அப்டேட் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஸ்பீடு பூஸ்ட்னு ஓடுது. அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் என்னென்னு தெரியல. அதனால் கொஞ்சம் இந்த கேம் பிளேலையே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட வேண்டியது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் விளாண்டுருக்கேன். ஆனால் இப்போ புதுசாக என்னென்னலாம் அப்டேட் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அது பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் ரெக்கை எவ்வளோ ஸ்பீடு. காய்ஸ் அடுத்து வந்து 50Kன்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்பின் பண்ணுறதுக்கு 50K எப்போ சேர்க்குறது காய்ஸ்? இப்போ 7K 8K 9K 10K 11K வந்துடும் நினைக்கிறேன். நம்ம 20K ரீச் ஆகிட்டு வந்துடுவோம். அப்படியே குதிச்சிருவோம். இங்கே பாருங்கள் ஃப்ளைட்லாம் நிற்கிது காய்ஸ். நம்ம இப்போ ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சைடில் காமிக்கும் பாருங்க. நம்ம இங்கே தான் போகிறோம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இங்கே தான் வரோம் காய்ஸ். அப்போ ஃபுல்லாக போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோதான். 20K தான் தொட முடியும் காய்ஸ். ஏன்னா அதுக்கு மேலே தொட முடியாது போல். ஓகே காய்ஸ் நம்ம இப்போ குதிச்சிருவோம். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் காய்ஸ். அதுக்கப்புறம் 50K எக்கு ஸ்பின் பண்ணிடுவோம். கொஞ்சம் சேர்த்துட்டு வருவோம். 1K சேர்ப்போம். 1K போதுன்னு நினைக்கிறேன். 2K சேர்ப்போம். 2Kல வந்து நம்மளுக்கு வந்து ஏன்னா மணி பூஸ்ட் வேறு ஓடுதா, அதனால் வந்து நம்ம இப்போ 2Kல குதிச்சோம்னா நம்மளுக்கு 4K கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம இப்போ எக் ஸ்பின் பண்ணிடுவோம். கொஞ்சம் பவர் தான் 550ன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன். இதான் 550 தான் கரெக்டாக. இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம், நம்மளுக்கு தேவையில்லை இதெல்லாம். அதே மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா, நான் இந்த கொஞ்சம் வேஸ்ட்னால அடிக்கிறேன். நீங்கள் யாராவது எனக்கு வந்து நல்ல பவரான பெட்டாக தாங்க ப்ரோன்னு சொன்னீங்கன்னா என்னை ஃப்ரெண்டாக்கிட்டு நான் வந்து இதுக்குள்ளே நான் அந்த ஐடியில் வருவேன். ரெட்ரான் ஐடியில் வந்து அந்த நான் எப்போவுமே போடுவேன்ல அந்த ஐடியிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து நான் நிறையா ஃபுட்டு கிஃப்ட்டு பண்ணுறேன். கிளிமன் ஜம்ப்லேருந்து இதிலேருந்து காய்ஸ் பாருங்கள். அடுத்து 50K தொட்டாச்சு காய்ஸ். 100K தான் நம்ம இது. இப்போ நம்ம வந்து ரெக்கை வாங்கிட்டே இருப்போம். ஏன்னா ரெக்கை தான் நம்மளுக்கு இப்போ தேவை. ஸ்பீடாக போய் டக்குன்னு மேலே போகிறதுக்கு. காசு கூட பிரச்சனை இல்லை. பாருங்கள் காசுக்கு பஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் என்ன பண்ணியா இப்போ அவ்வளோ காசா? 100Kன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக கண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஸ்பீடு பூஸ்ட்டுன்னு சொல்லி அதை வந்து மறைச்சிருது நம்மளை. அந்த எவ்வளோ காசுன்னு எழுதியிருக்கிற இடத்த மறைச்சிது. அதனால தான் என்னால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அது ட்ரையல்ஸ்லாம் நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து வாங்கணுன்னு விருப்பம் இல்லை.
இதெல்லாம் வாங்கி என்ன பண்ண போகிறோம்? சும்மா அழகாக இருக்கிறதுக்கு தான் வாங்குகிறோம். ஆனால் நான் வாங்கலை. நீ வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. நீங்கள் வேணான்லாம் சொல்லலை உங்களுக்குலாம். நீங்கள் வாங்குறோன்னா வாங்கிக்கோங்க. ஆனால் நான் வாங்கலை. அவ்வளோதான். காய்ஸ், அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதையும் சொல்லிகிட்டு இருக்கேன். மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான ஆளில் பிடிச்சிக்கோங்க. அது மாதிரி அடுத்து கிராணி எனக்கு விளாடணும்னு ஆசை இருக்குது. கிராணி சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். கிராணி இது போட கைஸ், அடுத்து நானாக முடிவு பண்ணி போட மாட்டேன். நீங்களே சொல்லுங்கள் அடுத்து என்ன கேம் ப்ளே போடலாம்னு. நீங்கள் சொல்கிறது தான் நான் போடுவேன். நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில். ஆனால் எனக்கு பிடிச்ச கேமாக சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது ரோப்ளாக்ஸில் மட்டும் சொல்ல வேணாம். ஏன்னா நான் எந்த கேமில் வேணாலும் நான் போடுவேன். அதை காசை முடிச்சிடுவோம் ஸ்பின் பண்ணி. ஐயோ, அவ்வளோதான். பாருங்கள், இது எடுத்து கிளிக் பண்ணி வச்சுக்கிறோம். இது யாருக்கும் வேணும்னா எனக்கு ஃப்ரெண்டுக்கு கொடுங்க. ரொம்ப வேஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தரேன். எல்லாத்தையும் சேர்த்து வைக்க போகிறேன் உங்களுக்காண்டி. அடுத்த இதுக்கு வாங்க முடியாது. இங்கே பாருங்க, இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? போன வாட்டி நம்ம வந்து நம்ம 100 சப்ஸ்கிரைபரை தொட போகிறோம் காய்ஸ். நம்ம எப்படியாவது 100 சப்ஸ்கிரைபரை தொட்டணும். எப்படியாவது என்ன 100 சப்ஸ்கிரைபர் வரை கொண்டு போயிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எப்படியாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டக்குனா 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா அடுத்து பிளாக்ஸ் ரூட்டில் வந்து அடுத்த இது கொடுக்கலாம்னு இருக்கோம். அடுத்து கிஃப்ட்டு கொடுக்கலாம்னு இருக்கோம். அதனால் காய்ஸ், காசை பாருங்க காய்ஸ். நான் இப்போ தான் பார்க்குறேன் காசு இவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்து 1 மில்லியன் தான் நம்ம டார்கெட்டு. 1 மில்லியன் சேர்த்துருவோன்னு நினைக்கிறேன். ஐயோ, டயர்ட் ஆகிட்டோம் காய்ஸ். ஆனால் பரவாயில்ல, 1 மில்லியன் சேர்த்துருவோன்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் எப்படியாவது 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா நான் ஏதாவது கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன் பிளாக்ஸ் ரூட்டில் மட்டும்தான். மற்ற எல்லாத்துலேயும் நான் வந்து பெஸ்ட்டு தான். அதே மாதிரி பிளாக்ஸ் ரூட் விளாட்றவங்க இருந்தீங்கன்னா கண்ட்ரோலு எப்படி யூஸ் பண்ணு எனக்கு சொல்லிக் கொடுங்க. எனக்கு ஒழுங்காகவே யூஸ் பண்ண தெரியல. கமெண்டில் சொல்லுங்கள் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. எனக்கு ஒழுங்காக அது சொல்ல தெரியல. இந்த கேமில் வந்து எல்லா கேமை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேமை கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள் கைஸ், இவ்வளோ பெரிய இருக்குன்னு. அடுத்த ஐலாண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியும். அது எப்படி போகிறதுன்னு எங்கே கைஸ். அடுத்து வந்து 2 கப்பு. ஆனால் நம்ம 1 கப்பு கூட சேர்க்கல. 2 கப்பு எங்கிட்ட போய் சேர்க்குறது கைஸ். இந்த காசு வச்சுமே இதை வாங்க முடியலன்னா அப்போ எவ்வளோ காசு? 1 மில்லியன் நினைக்கிறாது. ஏன்னா சரியான ஸ்பீடாக அடுத்தடுத்த ரெக்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்ல, அதனால தான் கைஸ். இப்போ பாருங்க, சரியான ஸ்பீடாக போகுது. நம்ம ரீச் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த இதுக்கு ரீச் பண்ணிடுவோம். அடுத்த ரெக்க வாங்கினா அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் வர போகுதுன்னு பார்ப்போம். போயிடுவோன்னு நினைக்கிறேங்க கைஸ். இப்போயே இது வந்துட்டோம். அரை அடிக்கு வந்துட்டோம். இன்னும் 3/4 அடிக்கு வந்துட்டோம். இன்னும் 1/4 அடி தான் இருக்குது. அதையும் டக்குன்னு போயிடுவோம். 1/4 அடி தான். இன்னும் கொஞ்சம் தான் காய்ஸ். நம்ம எப்படியாவது ரீச் பண்ணிடலான்னு நினைக்கலாம். மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ காய்ஸ், தெரியாம நான் ஜம்ப் பட்டனு கொடுத்து விட்டேன் காய்ஸ். தெரியாம நான் ஜம்ப் பட்டனு கொடுத்து விட்டுட்டேன் காய்ஸ். நான் இங்கிட்ட தான் கையை வச்சுக்கிட்டு தெரியாமல் கொடுத்துட்டேன் போல காய்ஸ்.
சரி அடுத்து இது ரெக்க வாங்குவோம். நம்ம வந்து இந்த காசு முடிகிற வரை ஸ்பின் பண்ணுவோம். இந்த ரெக்கை வச்சுக்கிட்டு போக போகிறோம். வின் ஆயிடுவோமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். நல்லா பெட்டாக கொடுங்கடாடே. எப்பிக்கு அதை விட கொஞ்சம் பவராக கிடச்சிருக்கு கைஸ். அடுத்து லெஜெண்டரி கிடச்சா நல்லாயிருக்கும். இமோர்டல்லாம் இருக்குது, அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 ஸ்பின் பண்ணலாம். 3 ஸ்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். காசுலாம் சும்மா பிச்சுக்கிறோம் போல கைஸ். இங்கே வரும், இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன்னு எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிட வேண்டியது. பண்ண முடியல. சரி இப்போ நம்ம வந்து மேலே போவோம். ஆட்டோ கிளைம் கொடுத்துருவோம். இப்போ நம்ம கன்ஃபார்ம் போயிடலாம்னு நினைக்கிறேன் காய்ஸ். இதே மாதிரி நான் கையை எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா தெரியாமல் அதை தொட்டு விட்டுறேன், அப்புறம் கீழே குதிச்சிடுறேன். அதனால் காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா, பெட்டு வச்சனால இங்கே 1 மில்லியன் சேரப்போகுது. போன வாட்டி அந்த 11 கிலோமீட்ரு இருக்கா, அங்கே போனோன்னு தான் எனக்கு 1 மில்லியன் சேர்ந்துச்சு. இப்போ இந்த இடத்துலையும் எனக்கு சேர்ந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், போக போகிறோம் அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிருச்சு காய்ஸ். எப்படியோ வந்துட்டோம். அடுத்த ஐலாண்டுக்கு போக பார்ப்போம். அடுத்த ஐலாண்டுக்கு போக முடிஞ்சுன்னா அவன் போயிடலாம். 2 கப்பு தான் எடுக்கணும். இன்னொரு வாட்டி வந்து பார்ப்போம் கைஸ். இதில் வந்து பேசி என்னமோ ஒரு இதெல்லாம் என்னது கைஸ், இதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். நம்மளை காசை பாருங்களேன், நம்ம காசை 2 மில்லியன் சேர்த்தாச்சு. இன்னொரு வாட்டி கப்பை சேர்த்துட்டு அடுத்த ஐலாண்டுக்கு போகலாம் பார்ப்போம். கைஸ் கொஞ்சம் டக்குன்னு போகணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அடுத்து ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேம் விளையாட சொல்லுங்கள். அப்போ நான் வந்து கேம் ப்ளே போடுறேன். நாளைக்கு அடுத்த கேம் ப்ளே வந்துட்டு, நேற்று மட்டும் என்னால் போட முடியல, என்னால் ரொம்ப சாரி மன்னிச்சிக்கோங்க. அதனால் இன்றைக்கி ஒன்று போட்டுறேன். நேற்று அந்த சப்ஸ்கிரைபர் ரொம்ப கஞ்சிக்கிட்டு இருந்தார், போட கமெண்டில். அதனால தான் நான் போட்டது இன்றைக்கி. அதனால் நான் அது மாதிரி நான் என்னோட நார்மல் ஐடி எங்கே ப்ரோன்னு கேட்பீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க ஃபஸ்ட்டுலேயே. ஏன்னா அந்த ஐடியில் நான் வந்து ரொம்ப விளாண்டு கடைசி ஐலாண்டு கொஞ்சம் முன்னாடி வரை போயிட்டேன், ரொம்ப பாராயிட்டேன். அதனால் வந்து உங்களுக்கெல்லாம் காமிக்கிறதுக்காக இந்த இதில் வந்து வந்தேன். அடுத்த ஐலாண்டுக்கு போவோம். இப்போ அடுத்த ஐலாண்டுக்கு போய் ஒரே ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். அது எவ்வளோன்னு தெரியல எனக்கு. ஒரே ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம் காய்ஸ். 25 மில்லியனா? சரி ஏறுவோம் காய்ஸ். இப்படி ஏறினா விடிஞ்சிரும் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம ஃபஸ்ட் ஐலாண்ட்லேயே நம்ம வின் ஆயாச்சு. ஓகே காய்ஸ், இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கிறோம். ஏன்னா ரொம்ப தூரம் போகுது காய்ஸ். இதுக்கப்புறம்லாம் ரொம்ப நேரம் போயிடும். இந்த இதுவும் செகண்ட் ஐலாண்டையும் முடித்தோம்னா. இந்த பார்ட் 2 வேணும்னா அடுத்து கேளுங்க, நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஹாரர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே காய்ஸ், பை காய்ஸ்.